அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், பெங்களூர் டிஷ்ஷு பிசிபெலாபாத் செய்ய போகிறோம். நான் இதால் 3 கிளாஸு ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதால் 1.5 கிளாஸு நம்ம பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒரு 3 சிட்டி நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன். நான் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டு இதை நான் 3 சிட்டி விட போகிறேன். பாருங்க, அது குக்கரில் இருந்தது, நான் இதில் ஊற்றிட்டேன். கொஞ்சம் சட்டி பெருசாக இருக்கட்டும்னு, காயெல்லாம் கொஞ்சம் நிறையா போடுறதுனால அதில் வராது குக்கரில், அதனால நான் இதில் ஊற்றிட்டேன். இப்போ நான் வந்து காய் வேக வைக்க போகிறேன். பிசிபெலாபாத் உள்ளது இது வெஜிடபிள்ஸ். பம்கின் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துங்க. கேரட் நான் 2 எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 1 எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் 1 எடுத்திருக்கேன். இது நம்ம சவுசவுக்காய் அது 1 எடுத்திருக்கேன். பீன்ஸு ஒரு 10-15 எடுத்திருக்கேன். 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, வட்டானா பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷு இதில் போட்டு நான் வேக வைக்க போகிறேன். இந்த பாருங்க, பிசிபெலாபாத்தோட மசாலா எம்டிஆரில் கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து 1 கப் போடுறேன். இது 50 கிராம் இருக்கும். இது காய்க்கு தேவையான உப்பு நான் வந்து ஒரு சிட்டி மட்டும் விட்டுட்டு நான் அதில் கலந்துக்குவேன். புளியும் ஊற்றிக்கிறேன் அதில். இது வந்து சும்மா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி அதில் ஊற்றி காயில் வேக வச்சுருங்க. இங்கே பாருங்க, இது நான் சட்டி மாற்றினேன்னு சொன்னேன் பாருங்க. இந்த பாருங்க, நல்லா எவ்வளோ கரெக்டாக இருக்குது. நான் இப்போ அந்த குக்கரில் வேக வச்சேன் பாருங்க காயெலாம். இந்த பாருங்க, தூக்கி ஊற்றுறேன். இங்கே பாருங்க, இந்த பாருங்க ஊற்றிட்டேன். இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நம்ம பிசிபெலாபாத் சூப்பராக ரெடி ஆகிடும். வாசனை செம்மையாக இருக்குது பாருங்க. 3 டீஸ்பூனு கீ போடுறேன். இதில் வந்து நான் இப்போ போடுறது காமிக்கிறேன் என்ன போடுறேன்னு. நான் வந்து காஜு வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூனு உளுந்து பருப்போம், கடுவும் உளுந்து பருப்போம், பச்சை மிளகாய், தூள், கருவேப்பிலை.